காய்ஸ் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்ச இடத்துக்கு நான் வந்துட்டேன். புரியுதுங்களா? கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 மணி இருக்கும். அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வச்சுருக்காங்க. இப்போ பக்கம் உடஞ்சிருக்கு. பாருங்கள், அந்த இடத்துல நிறையவே இருக்குது. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். வேறு எதுவும் தெரியல இந்த இடத்துல மாதிரி. வேறு யாரும் இங்கே பொச்ச மாதிரி இருந்தது தெரியல எனக்கு. பட் பாருங்கள் கைஸ், அங்கே ஒரு பொச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொச்சிருக்காங்களா தெரியல. அவங்க வந்து இப்போ அங்கே வந்து பெரியவங்க 2 பேர் இதை போட்டிருக்காங்க. எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல எதுவும் தெரியல, நடப்பாத மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி, ஓகே. அந்த வீட்டை அனுப்பிட்டு நம்ம திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் ரைட் கைஸ், நம்ம நினச்ச மாதிரி வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அந்த வீட்டு அந்த இருக்கும், தெரியுதுங்களா? இந்த இடத்துல எப்படி தான் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல இது ஒரு பேக் ஸ்டோரி எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன இருக்குன்னு தெரியல. சுற்றி பாருங்கள். அங்கே வந்து இல்லை, நம்ம இந்த இடத்துல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துருக்கோம். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. யாரும் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஸ்டெப்ஸு மேலே போகுது, பட் இங்கே உடஞ்சிடுச்சு. ஃபுல்லுவே ஹார்ட்டு அது மாதிரி ரசிக்கணும். நம்பர்லாம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல எக்ஸ்போ பண்ணலாம். நல்லா கிரவுண்டு தான், ஃபுல்லாக கிரவுண்டாக தான் இருக்குது. எங்கேருந்து 2 பேரும் ஃபுல்லாக கிரவுண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாருக்கு கிரிக்கெட் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பாருங்கள், வீட்டோட பேக்ரவுண்ட் தெரியுதுங்களா? அப்படி தான் இருக்குது. பட் இதுக்கு ஸ்டெப்ஸு வந்து உடஞ்சிச்சு, பார்த்தே ஏற முடியுது. இன்னது இந்த வீடு எப்படின்னு தெரியல. இந்த வீடு எப்படி இருக்கும் நம்மளும் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு 10K லைக் வந்துச்சுன்னா, இதே நான் நைட் டைமில் இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த தம்பி இது மாதிரி நைட் டைமில் போயிடுறான்னு. நான் கன்ஃபார்ம் வந்து இந்த இடத்துல எடுப்பேன். ஓ மை காட், அந்த வீடு விட இது ரொம்ப உடஞ்சிச்சு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல இன்னும் நான் ஓ மை காட், இதில் எப்படி போகிறதுன்னு புரியல. வழியெல்லாம் இருக்குது, வழியில் எல்லாமே இருக்குது. பட் அந்த பக்கமும் வர முடியும் நம்மளால். சுற்றி பார்ப்போம் பின்னாடி எப்படி இருக்குது. இந்த பக்கமும் வழி போகுது, பட் இந்த பக்கம் போகிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை. இந்த பக்கம் போகிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை. இந்த பக்கம் சுற்றி போயிட்டு என்னென்ன இருக்குது, அதே மாதிரி இதோட பேக் ஸ்டோரி பார்க்கலாம். உங்களுக்கு அது எந்த பக்கமே போக முடியல போல். ஓகே காய்ஸ், இது எப்போ விழுன்னே தெரியாது. எப்போ விழுன்னே தெரியாது, பாதியில் வரைஞ்சிடுச்சு. இதுமாரிலாம் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரே
உடஞ்சிருச்சு. அதான் நம்மளால் ஒரு வீட்டு மேலேயும் போக முடியாது. சரி அவங்க வெளியே போயிடலாம், எங்கே வெளியே போயிடலாம். லைட்டு உடஞ்சிச்சு. ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. ஓ மை காட். கைஸ் திறமை கையில் முள் குத்திடுச்சு. சின்ன முள் தான், சின்ன முள், பட் செம்ம எஃபர்ட் கொடுக்குது. கைஸ் இதில் ஸ்டெப்ஸே எப்படி விழுந்துருச்சு ஃபுல்லாகவே. ஒரு இந்த கையில் கொடுத்துச்சு கைஸ், செம்மையாக வலியுது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேங்களா. திருப்பி நம்ம இந்த வீடு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. திருப்பி அந்த வீட்டில் நம்ம போய்ட்டு அங்கே தானே கிடையாதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி யாருனாக்கும் இதோட பேக் ஸ்டோரி நான் அந்த இடத்துல இப்போ சொல்கிறேன். எதுவும் வழி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம பக்கத்தில் போய் நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே வச்சு இதோட பேக் ஸ்டோரி நான் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். ரொம்ப வலியுது காய்ச்சி. அது என்ன முள்ளுன்னே தெரியல, பட் உங்களுக்கு அந்த முள்ளை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டை சொல்லிட்டு போயிடுங்க. அதே மாதிரி நீங்கள் நைட் டைமில் எடுங்க ப்ரோ, நானும் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது வீட்டு மேலே எப்படி ஏறுறதுன்னு டவுட்டாக இருக்குது, பட் பாதி உடஞ்சிடுச்சான். நான் அந்த பக்கம் வந்ததுனால எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். ஸ்டெப்ஸ் இருக்கான்ட்டு இதுவரை ஸ்டெப்ஸ் இருக்குது, இதுவரை ஸ்டெப்ஸ் இருக்குது. இது மேலே ஏறத்துக்கு தெரியுதுங்களா? இதுவரை தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதோ இது ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தெரியல, எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஓகே, என்ன சவுண்டுன்னா ட்ரம்ஸ் அடிச்சிட்ருக்காங்க. இதுவும் நான் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக பக்கமே வந்துருக்கலாம் போல். போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ட்ரம்ஸ் சரி ஓகே, இதோட பேக் ஸ்டோரி நான் சொல்கிறேன். எப்படி ஸ்டெப் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஓகே, இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 வீடு சொன்னல, நாங்கள் ஒரு வீடு இது ஒரு வீடுன்னு. இந்த 2 இடத்துலையுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2 பேருமே தற்கொலை செஞ்சு செத்துட்டாங்க. இதுதான் நம்ம எஸ் தெரிஞ்சுங்களா? அதுவும் இதோ தெரிஞ்சுங்களா? சரி ஓகே, ஒரு பேக் ஸ்டோரி என்னன்னா, இதே தான். ஒரு பையன், இது எப்படின்னு தெரியல எப்படி வரைஞ்சிருக்காங்கன்ட்டு. அவங்க அம்மா வந்து அவங்க பெருசு அவங்களோட ஹஸ்பண்டோட தொல்லை தாங்காமல் எங்கள் டூப் மாட்டின்னு செத்துட்டாங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லப்படுது. பட் உங்களோட அதை நான் பார்க்கவே ஃபஸ்ட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்து புத்தா ஒரு பாம்புக்கு என்ன இருக்க போகுது. நவீன் இருக்குது தெரியுது, நான் நவீன் அது பாதியாச்சு தெரியல. டசுரான்னு தெரியல. ஒரு வேலை இது கல்யாணா கூட இருக்கும், வாய்ப்பு இருக்கு. வச்சுருக்கானுங்க. ஃபுட் ஜோன் எங்கே இருக்குது? திஸ் இஸ் கார்டெலாம் இருக்குது தெரியுங்களா? மரத்தோட வேர்லாம் வந்திருக்குனால. சரி, அந்த வீட்டு ஸ்டெப் மேலே ஒரு அடி
ஏறும் பிடிக்குன்னு பார்க்கலாம். இது எங்கேருந்து ஏறுதுன்னே தெரியல. இந்த காலை வச்சா கூட விழுந்துருமே, பாம்பு இருக்குமான்னு தெரியல. சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, அது ட்ரெயின் சவுண்டு. இருந்தாலும் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி என்னை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீலாகவே இருக்குது. நான் முடியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. காய்ஸ் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.